ஒரு அறையில் 4 மெழுகுத்திரிகள் எரிந்து கொண்டிருக்கிறது. காற்று, மழை, புயல் அடிக்கிறது. அந்த 4 மெழுகுத்திரிகளும் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த மெழுகுத்திரிகள் தன்னுடைய எவ்வளோ முயற்சி பண்ணி தன்னை அணையாமல் காத்துக் கொள்கிறது. அதில் 4வதாக இருந்த மெழுகுத்திரி அணைந்து விட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு 3வதாக இருந்த அந்த மெழுகுத்திரியும் அணைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் 1 ஹவர் 2 மெழுகுத்திரி தான் பயங்கரமா கொழுந்துவிட்டு எரிஞ்சுட்டு இருக்கு. அதுல 3வதாக இருந்த மெழுகுபத்தியும் அணைந்து விட்டது. ஒரே ஒரு மெழுகுபத்தி மட்டும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. புயல், மழை எவ்வளவு அடிச்சாலும் அதால ஒண்ணுமே பண்ண முடியல. இதுல முதல்ல அணைஞ்ச மெழுகுபத்தி என்ன தெரியுமா? அதுதான் பணம். அந்த பணம் இறுதி வரையும் உன்னுடைய வாழ்க்கையில வராது. அது எந்த நேரத்துல வேணாலும் உடனே அது ஓடி போயிடும். அது நம்பர் 1. 2வது மெழுகுதிரி அரைஞ்சு பத்தியா? அது உன்னுடைய உறவுகள். நம்மகிட்ட பணம் இருக்கிற வரையும் உறவுகள் வரும், போகும். சொந்த மாமன், மச்சான் அப்படியே சொந்தம் அப்படியே வரும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? பணம். பணம் இல்லை என்றால் பிணம் கூட உன்னை தொடாது. அதனாலதான் பணம் வேண்டும். கல்லறையிலும் வேண்டும் சில்லறை. ஒருத்தவன் கல்லறைக்கு போகணும்னா அது சில்லறை இருந்தா தான் கல்லறைக்கு தூக்கிட்டு போவான். இல்லைன்னா தூக்கிட்டு போக மாட்டான். அதனால 2வது உறவுகள் போயிடும். 3வது நம்ம கூட இருக்கிற உறவு நண்பர்கள். அந்த நண்பர்கள் அவனும் கொஞ்சம் நம்மளால எவ்வளோ முயற்சி பண்ணி நம்மளோட வருவான். அவனும் 3வதாக போய்விடுவான். ஆனால் 4வது எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கிற மெழுகுதிரி எது தெரியுமா? அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை. உன்னுடைய தன்னம்பிக்கை மற்றவர்களால் உனக்கு வருவதில்லை. அது உனக்காக உன்னால் வர வேண்டும். நான் ஜெயிக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்ய வேண்டும். அதை மற்றவர்கள் முடிவு செய்யக்கூடாது. அப்போ என்னுடைய தன்னம்பிக்கை தான் என்னை உயர்த்தும். இல்லை என்றால் மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க, போற்றுவார் போற்றட்டும், பொழுதுவார் தூற்றுவார் தூற்றட்டும் என்று நீ நினைத்து மற்றவர்களை நீ பார்க்காமல் உன்னுடைய வழியில் நீ சென்றால் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இல்ல மத்தவங்களை என்ன பொருளை பேசுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க, கேவலமா பேசுவாங்க அப்படி என்று நினைத்தால் உன் வாழ்க்கை ஒரு காலம் மாறாது. மற்றவர்களுக்காக நீ வாழ்வதை விட உனக்காக நீ வாழ கற்றுக்கொள். அப்பொழுது மட்டும்தான் இந்த உலகை உன்னால் வெல்ல முடியும். எல்லா திறமைகளும் உன்கிட்ட இருக்கியா? அந்த திறமையை நீ பயன்படுத்த மாட்டேங்கிற. கால் இல்லாதவன் நல்ல வழியில் நடக்கிறான். கண் இல்லாதவன் நல்லா படிக்கிறான். உனக்கு எல்லாமே கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனால் பயன்படுத்தாதது உனது தவறுதான் ஒழிஞ்ச மத்தவங்க தவறு இல்லை. அதனால இன்னையிலிருந்து இப்பிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். முயற்சி செய். தன்னம்பிக்கை விடாது.